உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்று 13ஆம் நாள் சனிக்கிழமை 2026 ஆண்டு ஜூன் மாதம். இன்றைய நாளின் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பல செய்திகளோடு இணைந்து கொள்கின்றேன். எனது இந்த யூடியூப் தளத்துக்கு உங்கள் ஆதரவை நல்குங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய செய்திகளாக நாங்கள் பார்த்தால், காலம் கடந்த ஞானமாக 17 வருடங்களின் பின் ஒரு கதையை பிறப்பித்திருக்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அதாவது பாலச்சந்திரன் அவர்களை தன்னிடம் ஒப்படைத்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றி இருப்பேன் என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் கடந்து அவர் இந்த கதையை கூறியிருக்கிறார். உண்மையில் பாலச்சந்திரனை இராணுவம் கைது செய்தது என்பது அமைச்சருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. முன்னாள் அமைச்சர் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் சொல்கின்றார், இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே. பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இறுதிப்போர் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலச்சந்திரன் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இறுதிப்போர் முடிவுக்கு வந்தவினர் பாலச்சந்திரனிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு வைத்திருந்திருப்பேன். அவர் பிரபாகரனின் மகன் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதநேய அடிப்படையிலே நான் இந்த முடிவை எடுத்திருப்பேன். ஏனென்றால் போர் மௌனித்த பிறகு அவரை தாண்டி எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. பலரை காப்பாற்றியுள்ளேன். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பலரை தான் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பான விவாதங்கள் நீடித்து வரும் நிலையிலே தான் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இது ஒரு 17 வருடங்கள் கடந்து இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா, ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமா என்பது தொடர்பில் நீங்கள் தான் அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்பொழுது அரசியலுக்காக பலரும் எல்லா விடயங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சங்கீதனின் அதாவது பாடகர் சங்கீதனின் கைதும் அவ்வாறு தான். ஒரு உண்மையில் தெரியும், செல்வன் பாலச்சந்திரனை இராணுவம் விடாது என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் இறுதி நேரத்திலே என்ன நடந்தது என்பது தொடர்பிலே பலரும் பலவிதமான கதைகளை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மைகள் தெரிந்தாலும் அதை உண்மையில் இன்னும் பலர் வெளியிலே சொல்லாமல் இருக்கின்றார்கள். ஏனெனில் அது இரகசியங்களாகவே இன்றும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 17 வருடங்கள் கடந்து இவ்வாறான ஒரு கதையை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பான முடிவுகள் உங்களிடம்தான். நீங்கள் தான் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கிறோம். மேலும் செய்தி சொல்ல இருக்கின்ற செய்தி, குருந்தூர் மலையில் எந்த சைவ கோயில் சான்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த தொல்பொருள் பணிப்பாளர் தான் இந்த சர்ச்சைக்குரிய அறிக்கையை விட்டிருக்கின்றார். காலமாக தமிழ் மக்கள் வணங்கி வந்த இந்த குருந்தூர் மலையிலே எந்தவித சைவ கோயில் இருந்ததற்கான எந்தவித தொல்பொருள் அடையாளங்களும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனூடாக சொல்ல வருகின்ற செய்தி, அந்த நிலம் தமிழர்களுக்கு சொந்தமில்லை என்ற அந்த செய்தி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. காலப்போக்கிலே இவ்வாறு பல விடயங்கள் நடைபெறலாம். ஏனென்றால் வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலே தொல்பொருள் ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காலம் செல்ல அதற்கான பதில்கள் கிடைக்கலாம்.
குருந்தூர்மலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு பௌத்த சான்றுகளை கொன்ற ஒரு இடமாகும் என்று பணிப்பாளர் நாயகம் ஆர் செனத் விக்ரமசிங்க அறிவித்திருக்கின்றார். தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பிற்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்பதுடன் அது 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் என்றும் அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக செயலாளர் தேசிய மரபுரிமைகள் பிரிவின் ஊடாக பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் ஆர் ஏ செனத் விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிவிப்பிலே தான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். குறித்த அறிவிப்பின் பிரதி சாக்கிய புத்திர தர்ம அமைப்பின் பிரதி செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி முல்லைத்தீவு குருந்தூர்மலை விகாரையின் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் ஐயனார் கோயிலை தொல்பொருள் மரபுரிமை சிதைவடையும் வகையில் புனரமைப்பது தொடர்பாக கரைதுறை பெற்று பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாக மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக உங்களால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உங்களது இலக்கம் MBRCA 7 வேறு மற்றும் 2026/3/20 திகதியிடப்பட்ட கடிதத்துடன் தொடர்புடையது. அதற்கமைய எனது இதே இலக்கத்தை கொண்ட மற்றும் 30/3/2026 திகதியிடப்பட்ட முல்லைத்தீவு பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் மூலம் மேற்குறிப்பிட்ட குருந்தூர் மலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட ஒரு இடமாகும் எனவும் அங்கு ஒரு இந்து கோவில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1940ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க தொல்பொருள் கட்டளை சட்டத்தின் 33ஆம் பிரிவின் பிரகாரம் தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பிற்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்ட விரோதமானது என்பதுடன் அது 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அத்தகையதொரு பௌத்த மத தலத்துக்குள் ஒரு இந்து கோயிலை நிர்மாணிப்பதன் மூலம் ஏதேனும் ஒரு தரப்பினால் புனிதமாகவும் கௌரவத்துடனும் மதிக்கப்படும் ஒரு குழுவினரை தூண்டும் வகையில் செயல்படுவது மேற்கூறிய கட்டளை சட்டத்தின் 31ஆம் பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய மேற்குறிப்பிட்ட விடயங்களின் அடிப்படையில் இவ்விடயத்தில் ஒரு இந்து கோவிலை நிர்மாணிப்பதற்கோ அல்லது புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கோ அனுமதி வழங்க முடியாது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளதை தயவுடன் அறிய தருகின்றேன். கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளருக்கு என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கடிதத்தின் பிரதியொன்றை உங்களது மேலதிக புரிதலுக்காக இத்துடன் இணைத்துள்ளேன் என்பதையும் தயவுடன் அறிய தருகிறேன் என்று உள்ளது. இனி நீங்கள் நிகழ்வுகளுக்கு செல்வது அல்லது அங்கு ஒரு வேலைகளை செய்வதெல்லாம் இத்துடன் தடைப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன், தடுக்கப்பட்டுள்ளதாகவே நினைக்கிறேன். ஏனென்றால் அங்கு சைவ கோயில் இருந்ததற்கான எந்த சான்றுகளும் இல்லை என்று தொல்பொருள் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அது சட்டப்படியே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதால் நீங்கள் அங்கு இனி எந்த நிகழ்வுகளும் செய்ய முடியாது என்ற ஒரு செய்தி இதனூடாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி இவ்வாறு இருக்க கேமரத்ன தேரருக்கு DNA பரிசோதனை என்றொரு செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே அந்த இரத்தக்கரைகள் படிந்த ஆடைகளும் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த சிறுமி ஒருவரை கடுமையாக பாலியல் அத்துமுறல் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அஷ்டமஸ்தானாதிபதி பல்லேகம கேமரத்ன தேரரை DNA பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் சியத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். உண்மையில் ஒரு அண்மையிலே ஒரு சிங்கள யுவதி, சிங்கள சகோதர இனமான சிங்கள யுவதி அவர்கள் கூட இந்த விடயத்தை அங்கே அதாவது தனது சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டிருந்தார். ஒரு ரேப்பாடகரை அவர் தனக்கு இசைவான சொற்களை பயன்படுத்தி ஒரு ரேப்பாடல் பாடினதுக்காக நீங்கள் அவரை கொண்டே அழைத்திருக்கின்றீர்களே, ஒரு புனிதமான மண் அனுராதபுரத்திலே இந்த இவ்வாறான ஒரு சீரழிப்பு நடைபெற்றிருக்கிறது, இதற்கு நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள், அப்படியே விட்டுவிட்டிருக்கிறீர்கள் என்று கூட ஒரு சிங்கள யுவதி ஒருவர் தனது முகநூல் தளத்திலே பதிவிட்டிருந்தார். உண்மையில் அது ஒரு உணர்வு, அது சமத்துவமான உணர்வென்றே பார்க்க தோன்றுகிறது.
அதே நேரத்தில் இந்த விசாரணைகளும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றதா, அது தொடர்பான ஒரு விடயங்களை இங்கே செய்திகளுக்கும் இடப்பட்டிருக்கிறது. சந்தேகத்திற்குரிய தேரர் ஜூன் 16 அரசாங்க பகுப்பாய்வல் திணைக்களத்திற்கு சென்று தனது இரத்த மாதிரியை பகுப்பாய்வாளரிடம் வழங்க வேண்டும் என்று நேற்று, அதாவது 12 ஜூன் 2026 அன்று உத்தரவிடப்பட்டுள்ளது. காவல்துறையால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு மேலதிக அறிக்கையில் உள்ள உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். முந்தைய நீதிமன்றம் உத்தரவின்படி சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு ஆவணங்கள் 2026 மே 4 அன்று DNA பரிசோதனைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமியால் புதைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரத்தக்கரை படிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பல துணித்துண்டுகள் வழக்கு ஆவணங்களாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடைகள் மீது அரசு ஆய்வாளர் நடத்திய அறிவியல் பரிசோதனையில் அந்த சிறுமியின் ஆடைகளில் DNA அல்லீல்கள் உள்ளன என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆய்வாளரின் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட DNA அல்லீல் அமைப்பை சந்தேகத்துக்குரிய துறவியின் இரத்த மாதிரியுடன் ஒப்பிடுவதற்காக அவரது இரத்தத்தை பெற வேண்டியதன் அவசியத்தை காவல்துறை நீதிமன்றத்திற்கு விளக்கியுள்ளது. அதன்படி ஆடைகளில் உள்ள DNA அமைப்பும் சந்தேக நபரின் இரத்த மாதிரியும் ஒன்றுக்கொன்று பொருந்துகின்றனவா என்பதை அறிவியல் பூர்வமாக உறுதி செய்ய தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு காவல்துறை விடுத்த கோரிக்கையை நீதவான் ஏற்றுக்கொண்டார். மேலும் பரிசோதனைக்கு பிறகு DNA அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு அரசு ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார் என்ற அந்த செய்தியையும் பார்க்கக்கூடியதாக உள்ளது, உங்களுக்கு தரக்கூடியதாக உள்ளது. உண்மையிலே இந்த நாட்டிலே சட்டம் சமமாக இருக்கின்ற பொழுதுதான் அனைவரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன். எல்லோருக்குமே சட்டம் சமமாக இருக்க வேண்டும், அது சமமாக பற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா மக்களுமே ஒரு நிம்மதியாக தங்களுக்கு ஏற்படுகின்ற தவறுகளை அது சட்டம் பாதுகாக்கும் அல்லது அது நீதி பெற்றுத்தரும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய யாழ் செம்மணி புதைக்குழியிலிருந்து 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 23ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருக்கிறது. அந்த அகழ்வின் போது 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 334 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்னும் அகன்று செல்லுமா என்பது எல்லோருடைய மனதிலே ஒரு வேதனையை தரக்கூடிய, ஒரு துக்கத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாகவே இந்த செம்மணி செய்தி அமைந்திருக்கின்றது. மேலும் ஒரு சர்வதேச செய்தியையும் நாங்கள் பார்த்து செல்லலாம். உளவு பார்த்ததாக அமெரிக்க ஆராய்ச்சியாளர் சீனாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மியன்மாரின் அரசியல் நிலவரங்கள் குறித்து ஆய்வு செய்து வரும் அமெரிக்காவை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் மின் ஜின் என்பவர் சீனாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உளவு பார்த்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவித்தல் போன்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜூன் தொடக்கத்தில் அமெரிக்கா மற்றும் மியன்மார் ஆகிய 2 நாட்டு குடியுரிமைகளையும் கொண்ட இந்த ஆய்வாளர் சீனாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவரின் கைதை சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மியன்மாரின் மூலோபாய மற்றும் கொள்கை நிறுவனத்தின் நிறுவனரான மின் ஜின் மியன்மார் எல்லைக்கு அருகிலுள்ள சீனாவின் ஜுன்னான் மாகாணத்தில் இருக்கும் குன்மிங் நகரில் கடந்த ஜூன் 3ஆம் தேதி அன்று காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது. மியன்மாரின் தற்போதைய அரசியல் மற்றும் உள்நாட்டு மோதல்கள் குறித்து நடுநிலையான விமர்சனங்களை எழுதி வந்த இவர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வும் மேற்கொண்டு வருகின்றார்.
இந்த கைது விவகாரம் குறித்து சீனாவுக்கான அமெரிக்க தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் கைதானவருக்கு தேவையான தூதரக உதவிகளை வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லது அன்பு சொந்தங்களே, இதுவரை இடிமுழக்கம் செய்தியோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் நாளை இன்னுமோர் செய்தியுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நல்குங்கள். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.